அனைவருக்கும் வணக்கம். நேற்று வரைக்கும் அண்ணாமலை பாஜக இருந்து விலகிட்டாரு, அந்த கடிதத்தை தான் நிதின் நபீன்ட்ட கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் போய்கிட்டு இருந்தது. இன்னைக்கு காலையில அதை அப்படியே கொஞ்சம் வேற மாதிரி சொல்றாங்க. அதாவது அவர் கொடுத்தது கடிதம் தான், ஆனா அந்த கடிதம் விலகல் கடிதம் கிடையாது. தமிழ்நாட்டில் அடுத்ததாக பாஜக என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறது குறித்த ஒரு செயல் திட்ட அறிக்கையை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்தி இன்னைக்கு காலையில இருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஆனா தேசிய ஊடகங்கள் முதல் நம்மள மாதிரியான யூடியூப் சேனல்கள் வரைக்குமே அண்ணாமலையுடைய அடுத்த நகர்வு என்ன, அவர் பாஜகவிலிருந்து விலகி புதிய கட்சியை ஆரம்பிக்க போகிறாரா அப்படிங்கிறத பத்தி தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதுதான் ஹாட் டாபிக்கா போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த பரபரப்புக்கு நடுவுல ஒரு முக்கியமான செய்தி வெளிவந்திருக்கு. அதாவது வரும் 18ஆம் தேதி மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் நடக்க இருக்கு. அதாவது CV சண்முகம் அவர்கள் மாநிலங்களவை எம்பியா இருந்தாரு. அவர் இப்ப எம்எல்ஏவா தேர்வு செய்யப்பட்டதுனால அவருடைய அந்த எம்பி பதவியை ராஜினாமா பண்ணாரு. அதற்கு தேர்தல் நடத்துவாங்க. யூஸ்வலா 6 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு தேர்தல் நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது எல்லா கட்சிகளுமே தங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இது ஒரே ஒரு எம்பி CV சண்முகம் தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்றாரு அப்படிங்கிறதுனால நடக்கக்கூடிய தேர்தல்ங்கிறதுனால 50% மேற்பட்ட எம்எல்ஏக்கள் யாருக்கு சப்போர்ட்டா இருக்காங்களோ, எந்த கட்சிக்கு சப்போர்ட்டா இருக்காங்களோ அவங்க தான் அந்த எம்பியை தேர்வு செய்ய முடியும். அதனால இப்ப தமிழகத்தில் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தாவேகா கூட்டணிக்கு தான் அந்த எம்பி பதவி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ முதலாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒரு மாநிலங்களவை எம்பி வரப்போறாங்க. அது யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் வந்துச்சு. குறிப்பாக திருத்தணி சட்டமன்ற தொகுதியில தாவேகா சார்பில் போட்டியிட்டு தோல்வியுற்ற சத்யகுமார் அவருக்கு இந்த எம்பி பதவி கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான ஏசியம் வந்துச்சு. அதே மாதிரி லொயோலா மணிக்கு கொடுக்கப்படலாம், நாஞ்சில் சம்பத்துக்கு கொடுக்கப்படலாம். இந்த மாதிரி நிறைய பெயர்கள் அடிபட்டுக்கிட்டு இருந்துச்சு. தாவேகாவினுடைய முதல் எம்பி இவர் தான் அப்படிங்கிற மாதிரி பெருமையா நிறைய பேர்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. தாவேகாக்கு ஆதரவா பேசக்கூடியவங்க அவங்களே முன்னிறுத்தி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் இந்த வாய்ப்பை தவறவிட்டது. காங்கிரசுக்கு இந்த மாநிலங்களவை எம்பி சீட்டு ஒதுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி திமுக கூட கூட்டணி வைக்கும் பொழுது காங்கிரஸ் ஒரு எம்பி பதவி வாங்கிட்டாங்க. கிறிஸ்டோபர் திலக் அப்படிங்கிறவர் வாங்கிட்டாரு. 3 மாசத்துக்குள்ளேயே அடுத்த எம்பி பதவியும் கிடைச்சிருச்சு. ஸோ காங்கிரஸுக்கு ஒரு ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே 9 மக்களவை உறுப்பினர்கள் இருக்காங்க. அதுபோக ப சிதம்பரம் திமுக கூட்டணி சார்பில் தான் எம்பி ஆனாரு. கிறிஸ்டோபர் திலக்கா இருக்காரு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸுக்கு ஒரு சீட்டு ஒதுக்கி இருக்காங்க. இது மேக்சிமம் பிரவீன் சக்கரவர்த்தி தான் அந்த எம்பி பதவி கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. தமிழ்நாட்டிலிருந்தே கிட்டத்தட்ட 12 எம்பிக்கள் காங்கிரஸுக்கு இப்ப வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இத்தனைக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு கேள்விக்குறி தான். அது தேர்தல் முடிவுகளிலே தெரிய வந்திருக்கும். 28 தொகுதிகளில் போட்டியிட்டு 5 தொகுதிகள்லாம் ஜெயிச்சாங்க. ஆனா அந்த கட்சிக்கு 12 எம்பிக்கள் இருக்காங்க. திமுகவுக்கு அடுத்தபடியா அதிக எம்பிக்கள் தமிழ்நாட்டிலிருந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி எது அப்படின்னா காங்கிரஸ் கட்சி தான். ஸோ காங்கிரஸுக்கு இந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தாவேகா கொடுத்ததை பற்றி 2 வகையான கருத்துக்கள் நிலவிக்கிட்டு இருக்கு. ஒன்று, இவங்க கூட்டணி தர்மத்தை காப்பாத்திட்டாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க திணறிக்கிட்டு இருக்கும் பொழுது முதலா கை கொடுத்தது யாரு அப்படின்னா காங்கிரஸ். தாவேகா ஆதரவு கேட்ட உடனேயே போன கட்சி காங்கிரஸ் கட்சி. விசிகா மாதிரியோ கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரியோ IUML மாதிரியோ இவங்க அலைக்கழிக்கல. காங்கிரஸ் போய் ஆதரவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மற்ற கட்சிகளுக்குமே தாவேகா மீது ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். இல்ல அப்படின்னா ஒருவேளை காங்கிரஸ் திமுக கூட இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற கட்சிகள் ஆதரவு கொடுத்துருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஏன் அப்படின்னா இன்னொரு பேச்சும் போய்கிட்டு இருந்துச்சுல, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் போய்கிட்டு இருந்தது. ஒருவேளை காங்கிரஸ் தாவேகா பக்கம் வரல அப்படின்னா தாவேகா ஆட்சி அமைப்பதிலேயே மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கும். ஆபத்து காலத்தில் தங்களுக்கு உறுதுணையாக இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு தாவேகா செய்ய வேண்டியதை செஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்தை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் இதற்கு நேர்மாறா ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது. அவங்க 5 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்க 2 அமைச்சரவை இடங்களை கொடுத்துட்டீங்க. அது போக நீங்க ஏன் ராஜ்யசபா எம்பி சீட்டும் கொடுக்கணும்? நீங்க கொடுங்க, தப்பு கிடையாது. ஆனா அடுத்த டேர்ம் வரும்பொழுது கொடுத்துருக்கலாமே. இது உங்களுக்கு முதலா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்க ஏன் தவற விட்டுட்டீங்க? தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒருத்தர் போய் நாடாளுமன்றத்தில் பேசுவது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதை நீங்க கோட்டை விட்டுட்டீங்க. இன்னும் எத்தனை வருடங்கள் கழித்து உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமோ? இப்பவே போய் நம்மளுடைய குரல் டெல்லியில ஒலித்தது அப்படின்னா அது 2029 மக்களவை தேர்தலுக்கும் நமக்கு உறுதுணையா இருக்கும். அதை நீங்க தவற விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தையும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கிடையில இன்னொரு முக்கியமான தீர்ப்பு ஒன்று வெளியாகி இருக்கு. 2016 சட்டமன்ற தேர்தலின் பொழுது ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட இன்பதுரை 49 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. அவருடைய வெற்றி செல்லாது. அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் அப்பாவு தான் வெற்றி பெற்றார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. பாருங்க, 10 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அவர் 5 வருஷம் எம்எல்ஏவே இருந்து முடிச்சிட்டாரு. 5 வருஷமா அப்பாவும் இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. நான் தான் வெற்றி பெற்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டம். நம்மளுடைய நீதித்துறை எந்த அளவுக்கு
ப்ரொடக்டிவா செயல்படுது, எந்த அளவுக்கு வேகமா செயல்படுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். 10 வருடம் கழிச்சு இப்படி ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் கொடுக்கறதுக்குள்ளே எவ்வளவு மாற்றங்கள் நிகழ்ந்துருச்சு. இதுக்கிடையில இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட ஒரு ஓட்டு வித்தியாசத்துல திருப்பத்தூர்ல பெரிய கருப்பன் அவர்கள் தோல்வி விட்டுருக்காரு. அவருமே வழக்கு தொடுத்திருக்காரு. அந்த கேஸுக்கு எப்ப தீர்ப்பு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது மாதிரி தேர்தல் சம்பந்தப்பட்ட வழக்குகளுக்காவது நீதிமன்றங்கள் கொஞ்சம் விரைந்து தீர்ப்பு சொல்லணும் அப்படிங்கிறதா நம்மை மாதிரியான பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு. மூன்றாவது விஷயம், முக்கியமான விஷயம், 2 நாட்களா ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இதை பத்தி நம்ம முன்னாடியே வீடியோ போடணும், நம்ம இதை பத்தி பேசணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா உறுதியான தகவல் எதுவும் தெரியாததுக்கு முன்னாடி பேசக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்து. இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோக்கள்ல அண்ணாமலை அவர்கள் தனிக்கட்சி துவங்குவது அவருடைய எதிர்காலத்திற்கு சிறப்பாக அமையுமா என்ற கேள்விக்குறிதான் நமக்கு இருக்கு. அவர் தனிக்கட்சி அமைச்சார் அப்படின்னா இருக்கக்கூடிய ஆதரவு முழுசா கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருப்பதாக தெரிவிச்சிருந்தோம். ஆனா நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தா அப்படி இல்லை. அண்ணாமலை அவர்கள் தனிக்கட்சி ஆரம்பிப்பது தான் சரி அப்படிங்கிற மாதிரி தான் பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு முக்கியமான காரணமாக அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, அண்ணாமலையுடைய ஸ்டைலுக்கு பாஜக ஒத்து வருமா அப்படிங்கிறது தெரியலைங்க. ஏன் அப்படின்னா பாஜகவில் பல்வேறு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. 3 வருஷத்துக்கு ஒருக்க பார்த்தீங்க அப்படின்னா மாநில தலைவர் மாற்றணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுதும், கூட்டணி குறித்த முடிவுகள் எடுக்கும் பொழுதும் டெல்லி தலைமை கிட்ட ஆலோசனை நடத்தணும். அவங்க சொல்றதை நம்ம கருத்தில் கொள்ளணும். அது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசியலுக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு போனதே அண்ணாமலையும் அவருடைய ஆதரவாளர்களும் விரும்பல. அவர்கள் நினைத்தது போலதான் தீர்ப்புமே வந்திருக்கு. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து ஒன்னா மாறிட்டாங்க. சோ இதுக்கு மேலையும் அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இருந்தால் அவருடைய திறமைகள் வீணடிக்கப்படும், அவருக்கு அது சரியா இருக்காது அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் கருத்துக்களை சொல்றாங்க. அந்த கருத்துக்களை நம்ம மதிக்கிறோம், முழுசா அந்த கருத்துக்களை மதிக்கிறோம். ஆனா ஒரு சிலர் பரப்பக்கூடிய பொய் செய்திகள், அதாவது அண்ணாமலையும் ரஜினிகாந்தும் சேர்ந்து அந்த கட்சியை ஆரம்பிக்க போறாங்க, அந்த கட்சிக்கு நடிகர் அஜித் ஆதரவு கொடுப்பாரு, அர்ஜுனும் அந்த கட்சியில சேர போறாரு, இப்படின்னு என்னென்னமோ செய்திகளை, பொய் செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி நடுவில் அண்ணாமலை வர்றாரு, அவருக்கு லெஃப்ட் சைட்ல ரஜினிகாந்த், அவருக்கு ரைட் சைட்ல அஜித்குமார், இந்த 3 பேருமே சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் சக்தி கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிக்க போறாங்க. தீய சக்தியை விடுங்க, தூய சக்தியை விடுங்க, இனிமே மக்கள் சக்தி தான் தமிழ்நாட்டை ஆள போகுது அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு எடிட்டிங் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அண்ணாமலை மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல அபிப்பிராயத்துல போடுறாங்க, அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில போடுறாங்க. இது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை, அந்த உரிமைகளை நம்ம மதிக்கிறோம். ஆனா இதை இந்த சேட்டலைட் சேனல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு பாருங்க, அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி வந்துருச்சு, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் எடிட் பண்ணி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சேட்டலைட் சேனல்கள் செய்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பெருசுப்படுத்தணுமா அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வியா இருக்கு. ஏன் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் அவர் ஒரு முடிவை அறிவிக்கிறேன், 2 நாள் கழிச்சு என்னுடைய முடிவை அறிவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அவர் டெல்லிக்கு போனாரு. அவர் போய் 1 நாள் ஆகுது, நாளைக்கு தான் அந்த 2வது நாள், நாளைக்கு அவருடைய முடிவை அறிவிப்பார். அப்படி இருக்கும் பொழுது இந்த செய்தி சேனல்களுக்கு ஏன் இந்த அவசரம்? அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கும் பொழுது இந்த ஊடகங்கள்லாம் எந்த மாதிரி செய்தி போட்டுச்சுன்னா, அவரை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்ற போறார்கள், டெல்லி தலைமைக்கு அவருடைய செயல்பாடுகள்லாம் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 வருஷமா செய்தி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு அண்ணாமலையை டிஆர்பிக்காக இந்த ஊடகங்கள்லாம் பயன்படுத்துச்சு. என்ன சொன்னாங்க? அண்ணாமலை தலைவர் பதவிக்கு தகுதியே இல்லாதவர், அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதாக செயல்படுத்துறாரு, கட்சி அவர் வளர்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை இந்த ஊடகங்கள் போட்டுச்சு. அதில் பேசக்கூடிய அந்த அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதே அரசியல் விமர்சகர்கள் இப்ப என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலைக்குன்னு ஒரு மாசு இருக்குங்க, அவர் தான் தமிழ்நாட்டில் அந்த கட்சியை வளர்த்தது, பாஜக எல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாது, அதனால அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்கிறதா சரி அப்படிங்கிற மாதிரி இந்த அரசியல் விமர்சகர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னுமே ஒரு சிலர் சோசியல் மீடியாக்கள் என்ன போடுறாங்க அப்படின்னா, அண்ணாமலைக்கும் அமித்ஷாவுக்கும் சண்டை வந்துருச்சு நேத்து, அந்த போட்டோ நல்ல வேளை வெளியிட்டாங்க, அண்ணாமலை அமித்ஷாவும் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்களே, அந்த போட்டோ வெளியே வந்ததுனாலதான் நிறைய இந்த ரூமர் எல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அந்த போட்டோ மட்டும் வெளியே வரலன்னு வச்சுக்கோங்களேன், செய்திகள்லாம் எப்படி தெரியுமா வந்திருக்கும்? அண்ணாமலையும் அமித்ஷாவும் 2 பேரும் அடிபடி சண்டை எல்லாம் போட்டாங்க, 2 பேரும் கட்டி பிடிச்சு உருண்டாங்க, பெரிய சண்டையாகி போச்சு. அதை தடுத்தது BL சந்தோஷ் தான், அவர் தான் அதை தடுத்து நிறுத்தினாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் போடுறதுக்கு கூட இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் தயாராக இருக்கிறாங்க. இந்த மாதிரி செய்திகள் எதையுமே நம்பாதீங்க. அண்ணாமலை அவர்கள் அவரது வாயால் நான் பாஜகவிலிருந்து விலகிட்டேன் அப்படின்னு சொன்னா மட்டும் நம்புங்க. அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகுவதோ இல்ல இந்த கட்சியிலே பயணிக்கிறதோ அவருடைய தனிப்பட்ட முடிவு, அந்த முடிவு அவர் இருக்கட்டும். அதை விட்டுவிட்டு இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க என்னென்னமோ கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை 2 டிமாண்ட் வச்சிருக்காரு, பெரிய டிமாண்ட் வச்சிருக்காரு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைமையை சொல்லியிருக்காரு. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 10 வருஷத்துக்கு நான் தான் பாஜகவினுடைய தலைவராக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை தேசிய தலைமையை நோக்கி கேட்டிருக்காரு. இப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதை ஃபுல்லாக எழுதிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தவிர்த்து இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா,
நடைபெற இருக்கக்கூடிய இடைத்தேர்தல்கள்ல அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணாங்கல்ல, அந்த தொகுதிகளுக்கும் திருச்சி கிழக்குக்கும் இடைத்தேர்தல் நடக்க போகுது. இந்த இடைத்தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட போறாரு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து தாராபுரம் தொகுதியில போட்டியிட போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. தாராபுரம் ஒரு தனி தொகுதி. அவர் பெருந்துறையில போட்டிடுறாருன்னு சொன்னா கூட ஓரளவுக்கு நியாயம் இருக்கு. தாராபுரம் தனி தொகுதி அப்படிங்கிறதே தெரியாம நிறைய பேர் இந்த மாதிரி செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அன்புமணி ராமதாஸினுடைய மகள் வந்து மதுராந்தகம் தொகுதியில போட்டியிட போறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வாய்க்கு வந்த செய்திகளை எல்லாமே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க அண்ணாமலை ஆதரவாளராக இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, இது போன்ற புரளிகளை நம்ப வேண்டாம். அண்ணாமலை அவர்கள் அவருடைய வாயிலிருந்து சொல்லக்கூடிய செய்திகளை மட்டுமே நம்புங்க அப்படிங்கிறதான் நம்மளுடைய தாழ்மையான கருத்தா இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பேசிய விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.